வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதல் முறையாக அக்னி பரீட்சை நேரலையாக இன்றைக்கு அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மைத்ரேயன் நம்மோடு இணைகிறார். பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போதுதான் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் 2 அதிமுக எம்பிக்கள் உங்களுக்கு ஆதரவு என்று செய்திகளை பார்க்கிறோம். இவர் 2 எம்பிக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே முதல் ஆளாக நான் வந்துட்டேன். இன்றைக்கி 2 பேர் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ மும்மூர்த்திகளாக இருக்கோம். இந்த 3ங்கிறது இப்படியே நிற்க போகிறதில்ல, 30 ஆகும் நிச்சயமாக. அதாவது அது என்னத்தை உணர்த்துறதுன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அவர்களை பிடித்து வைத்து அடைத்து வைக்கவில்லை. அதனால் அவர்கள் முடிவெடுத்து வருவார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே மாதிரி சுதந்திரமாக நடமாட விட்டால் அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள். இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக அப்படி அவங்க விருப்பமே இல்லாமல் வச்சிருக்க முடியுமா? அதாவது அரசு எந்திரம், அரசு அதிகாரம். நான் அரசுன்னு சொல்லிச்சு நீங்கள் உடனே கேட்கலாம், ஓபிஎஸ் தானே சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு சைடில் இருக்கார். மற்ற அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே இன்னொரு சைடில் இருக்காங்க. அப்படி இருக்கச்சு அது எப்படி இருக்கும் அந்த நிர்வாகங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆளுநர் தமிழகத்தில் இருக்கிறாரு. அதனால தலைமைச் செயலாளர் அழைத்து பேசுறாரு, டிஜிபி அழைத்து பேசுறாரு, பேசுறாரு. நேற்றுக்கு அவர் அதெல்லாம் பண்ணதுனால தான் இப்போ நிலைமை வந்து மாறி வருது. அதனால அரசு நிர்வாகம் அப்படி இருக்கச்சு என்ன ஆகுதுன்னா, எம்எல்ஏக்களை வந்து பார்ட்டி ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க மீட்டிங்னு சொல்லிட்டு. காலையில் 11 மணிக்கு போகிற எம்எல்ஏக்கள் 4 மணி வரைக்கும் அங்கே சும்மா தான் உட்காந்துருக்காங்க. நடுவில் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு உணவு வழங்கப்படுது, அதெல்லாம் இருந்தது. 4 மணிக்கு அவங்க எல்லாரையும் பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. உங்கள் உடைமைகள்லாம் எடுத்துக்கங்க, நம்ம வெளியில் போனோம் அப்படின்ட்டு. உடைமைகள்லாம் எடுத்துகிட்ட பிறகு நேராக அங்கேருந்து கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே வந்து அவங்களுடைய கையெழுத்து பெறப்படுகிறது. எதுக்காக கையெழுத்து போட்டாங்க, அது மேலே என்ன எழுதியிருக்கா, ஏதாவது எழுதியிருக்குதா அதுன்னு கூட தெரியாது. ஒன்றுமே எழுதாத பிளாங்க் பேப்பரில் எல்லா எம்எல்ஏக்கள்கிட்ட கையெழுத்து போடுவாங்களா? அது சாதாரண சார். உதாரணத்துக்கு இப்போ பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிட் புக்கில் கையெழுத்து வாங்குவாங்க. மினிட் புக்கில் என்ன கையெழுத்து இருக்கும்? மினிட் புக்குடைய கையெழுத்துங்கிறது நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேங்கிறதுக்கு தான். அதுக்கப்புறமா வந்து என்ன தீர்மானங்கள் இருக்கப்படுதுங்க, அதுக்கான கையெழுத்து தனியாக நீங்கள் வாங்கணும். அப்படி இருக்கச்சு வந்து கையெழுத்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் பஸ்ஸில் உட்கார வச்சு ஏதோ கண்காணாத இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அதை மீறி ஒரு பெரும்பான்மையான கூட்டம் இருக்கச்சு யார் முதல் அடியை எடுத்து வைப்பது, அந்த தயக்கம் தான் இதுக்கெல்லாம், இந்த குழப்பத்துக்கெல்லாம். இப்போ இன்னைக்கு காலையில் தாசில்தார் போய் பார்க்குறாங்க. அங்கே லோக்கல் இருக்க டிஎஸ்பி பார்த்துருக்கிறாரு. இது குறித்து விசாரணை நடக்கிறது. அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாருமே சுதந்திரமாக தான் இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், எங்களை யாரும் அடைத்து வைக்கல, எங்களுடைய விருப்பப்படி நாங்கள் இருக்கிறோம், இதெல்லாம் தேவையில்லாமல் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பிலிருந்து இப்படியான ஒரு கற்பனையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவதுங்க 8ஆம் தேதி மத்தியானம் சாயந்தரத்துலேருந்து இவங்களாம் அங்கே கொண்டு போய் அடைக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க அங்கே அடைக்கப்பட்டிருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க. அந்த ரிசார்ட்டோட பேர் என்ன, கோல்டன் பே கூவத்துங்கிறது தமிழ்நாடு முழுக்க அறிஞ்ச விஷயம். ஆனால் 8ஆம் தேதி சாயந்தரம் செய்திகளையும் நேரடியாக பார்க்குறோம். அதெல்லாம் அது மாத்திரம் இல்லை, நம்ம தமிழ் தொலைக்காட்சிகளையும் சரி, தேசிய ஆங்கில தொலைக்காட்சிகளையும் விலாவாரியாக அதை காமிச்சிருக்காங்க. அப்போது 8ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 9ஆம் தேதி முழுக்க 10ஆம் தேதி முழுக்க குறைஞ்சபட்சம் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இதை பற்றி என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டு வருது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 2000 பேர் கூடி இருந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ கூட இவங்களுக்கு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியாதா? துரத்துறது தான் குறியாக இருந்தாங்களே ஒழிய அவங்களுக்கு இது பண்ணல. நேற்றுக்கு வந்து நாங்கள் முந்தானேற்று சாயந்தரம் கவர்னரை பார்த்து சொல்லச்சு, இந்த மாதிரி வந்து பஸ்ஸில் இருந்து அவங்கள அழைச்சிட்டு போச்சு. இப்போ முன்னாள் அமைச்சர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சண்முகநாதன் வந்து கவர்னர்கிட்டே நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அதுக்கப்புறமாக கவர்னர் வந்து அதை விசாரணை பண்ணி நேற்றுக்கு சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு டிஜிபியை கூப்பிட்டு எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா தானே இந்த நடவடிக்கை வருது. இன்னொரு விஷயம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அவங்க சுதந்திரமாக தானே இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏங்க எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அடைச்சி வச்சுட்டு சுற்றி ஒரு வேலி போட்டுட்டு பாதுகாப்பு வந்து ஒரு சந்தேகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நபர்களெல்லாம் உட்கார வச்சுட்டு நிற்க வச்சுட்டு அங்கே வந்து அவங்க சுதந்திரமாக பேசுவாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்?
எங்க கத்தி முனையில யாராவது சுதந்திரமா பேசுவாங்களா? பேச முடியுமா? இல்ல இப்ப அப்படி சுதந்திரமா அவங்க பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்க அங்கிருந்து வெளியில வர முடியுமா? இல்ல இது ஒரு சாமானியர்கள்னா வேற. இவங்க அரசியல்ல இத்தனை ஆண்டுகள் இருக்கிற ஆட்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, இவங்களுடைய பின்பலமும் சாதாரணமா இருக்க முடியாது. அப்படியான எல்லோரையும் சேர்த்து ஒரு 130 பேரோ 120 பேரோ, அவங்க 128 பேருக்கு 131 பேருடைய கையெழுத்து வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கணக்கு மாறுது. ஆனா 120ல இருந்து 130 பேருக்கான எண்ணிக்கை அங்க இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அத்தனை பேரையுமே அவங்களுக்கும் பின்புலம் இருக்கிற ஆட்கள் தானே. அவங்களும் அரசியல்ல இவ்வளவு தூரம் இருக்கிறவங்க, அவங்க அப்படி வந்து கத்தி முனையில பேச வைக்க முடியுமா? அவங்க ஊர்ல இருந்திருந்தாங்கன்னா அந்த பின்புலம் வேற செய்யும். இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு இவங்க சுதந்திரமா இருக்காங்கன்னா இவங்க அவங்க எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருக்கலாமே. ஊர்ல வேணா இருந்தா கூப்பிடுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்றாங்க. அது ஒரு காரணம் சொல்றாங்க. அவங்க தொகுதியில் இருந்துட்டாங்கன்னா ஆளுநர் உடனே கூப்பிட்டுட்டாருன்னா வர முடியாதுன்னு. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ராஜ்பவனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, கூவத்தூருக்கு ராஜ்பவனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அவங்க எம்எல்ஏ ஹாஸ்டலில் எல்லா எம்எல்ஏகளுக்கும் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையிலேயே தங்கியிருக்கலாமே. அங்கே அவங்க சுதந்திரமாக பேசியிருந்தாங்கன்னா நான் சுதந்திரம் சொல்லுவேன். இப்போ காபந்து முதல்வராக இருக்கிற திரு பன்னீர்செல்வம் இந்த கவர்னரை சந்திக்கிறதுக்கு முதல் நாள் தலைமைச் செயலாளரையும் டிஜிபியும் கூப்பிட்டு பேசினாரு. அப்போ அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலையா? நீங்க வந்து இதெல்லாம் விசாரிங்க அப்படிங்கிற இதை வந்து அவர் முன்வைக்கலையா? நிச்சயமாக அதை வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து அரசு எந்திரத்திற்குள்ளே நான் கிடையாது. அதனால் நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் ரிலேபிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல முடியாது. பட் வரக்கூடிய செய்திகளை பார்க்கச்சே வந்து நிச்சயமாக வந்து முதலமைச்சர் வந்து தலைமைச் செயலாளர்கிட்டையும் காவல்துறை தலைவர்கிட்டையும் அதை பற்றி பேசியிருப்பார்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு பிறகும் இந்த நிலைமை நீடிக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு வாரத்திற்கு பிறகோ 2 வாரத்திற்கு பிறகோ முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முழு அதிகாரத்தோடு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் சீஃப் மினிஸ்டராக செயல்படக்கூடிய நேரத்தில் இதற்கான பதில்களையும் அவங்கெல்லாம் தர வேண்டியிருக்கும். அது நிச்சயமா நான் உறுதிபட சொல்றேன். இது இன்டிமிடேஷன் சொல்ல முடியும், நேரடியாக வெளிப்படையாக அவங்களுக்கு நம்ம சொல்றோம். ஒரு விஷயம் தலைவர் அன்னைக்கே பாடியிருக்கார், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு. ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க காவல்துறை தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை சென்னை கமிஷனராக இருந்தாலும் சரி, யாராக நான் குறிப்பிட்ட நபர்கள், என்னுடைய இயல்பே வந்து நான் ஒரு நாகரிக அரசியல் செய்யக்கூடியவர், தனிநபர்களை தாக்கக்கூடிய பழக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. ஆனால் ஒரு பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் அந்த பதவிக்குரிய பொறுப்புகளை வந்து செய்யாத பொழுது அதற்கு காரணம் என்ன என்பதை கேட்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு நிச்சயமாக இருக்கும். அதை நிச்சயமாக அவர் செய்வார்னு நான் சொல்றேன். அதனால இதுவரைக்கும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, இனிமேலுக்காவது ஒழுங்கா அவங்க செய்யணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு தானே இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல நீங்க வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்து யார் ஆட்சி அமைக்க போறாங்க, இல்ல இவரே தொடர போறாரா, எந்த தெளிவும் இல்ல, குழப்பமா இருக்குது. அதிகாரிகளுக்கும் இந்த குழப்பம் இருக்க தானே செய்யும். அவங்க என்ன பண்ண முடியும், யாரோட ஒரு ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா? அப்போ ஆளுநர் மாளிகையிலேருந்து என்ன சொல்றாங்களோ, இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் அவர் இருக்கிறாரு. நீங்க காபந்து முதலமைச்சர், அவருடைய உத்தரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் ஆளுநரோட ஒப்புதலோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போறதானே சரியா இருக்க முடியும். இல்ல நான் திருப்பி சொல்றேன். அதாவதுங்க, திரு முதலமைச்சர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டார், கவர்னர் அதை ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் மாற்று ஏற்பாடுகள் செய்யும் வரை தொடர்ந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு காபந்து முதலமைச்சர், கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர், இன்ட்ரீம் சீஃப் மினிஸ்டர், இன்சார்ஜ் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் கொலோக்கியல் டெர்மினாலஜி நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அரசியல் சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை அது பிரகாரம் வந்து தெர் இஸ் நோ சச் டேர்ம் ஆஸ் அ கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் ஆர் அ கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர். A chief minister or a prime minister is always a chief minister or a prime minister. ஸோ அவருக்கு வந்து முழு அதிகாரமும் இருக்குது. அதை வந்து சரியாக சில அதிகாரிகள் நான் எல்லா அதிகாரிகளும் சொல்லலை, பெருவாரியான அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை சரியாகத்தான் செய்வார்கள். ஒரு சில அதிகாரிகள் அதை தவறாக புரிந்து கொண்டு தனக்கு வேண்டியவர்கள் என்று சிலரை நினைத்துக் கொண்டு அதன்படி செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் அதற்கு பதிலளித்து அந்த மாதிரியான வந்து ஒரு டிவைட் இருக்கின்றீங்க. அதிகார வர்க்கம் தயங்குகிறது அல்லது தனக்கான யாரோ ஒருவருடைய கட்டளை ஏற்கிற ஒரு இதுல நிர்பந்தத்தில் இருக்கு. அதாவது நான் இன்னிய சூழ்நிலையில் நான் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை நான் வைக்க மாட்டேன். நான் அதை தான் சொன்னேனே, இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த குழப்பமான சூழ்நிலை தெளிவாகி மீண்டும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையாக ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் பை தி கான்ஸ்டியூஷன், அதில் வந்து அவர் முதலமைச்சராக செயல்பட்டு அரசு செயல்படும். எந்த அடிப்படையில் இதை சொல்றீங்க? இப்போ வந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உங்களோட தரப்புல இருக்கிறாங்க. நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், அல்லது என்ன நம்பிக்கை வந்து மற்றவங்க எல்லாம் வருவாங்க அப்படி? ஏன்னா இப்போ வந்து நீங்க இந்த தனியா ரிவோல்ட் எடுத்து ஒரு உங்களுடைய எதிர்வினை ஆற்றி நீங்க அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இத்தனை நாட்களுக்கு பிறகும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. நான் திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஜனநாயகத்தில், அதுவும் சட்டமன்ற ஜனநாயகத்தில் எண்ணிக்கை முக்கியம்தான் நீங்கள். ஆனால் அந்த எண்ணிக்கையை உருவாக்குவதும் தக்க வைத்துக் கொள்வதும் அந்த மக்கள் பிரதிநிதிகளை யாரை பிரதிபலிக்கிறார்களோ அந்த மக்கள் சக்தியை பொறுத்து தான் இருக்குது.
அது 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு, அது ஒரு வழக்கமாக வந்து தமிழில் ஒரு வார்த்தை, ஒரு கலோக்கியல் வார்த்தை உண்டு, மௌன புரட்சின்னு. ஆனால் இங்கே 40 நிமிட மௌனத்திற்கு பிறகு ஒரு எழுந்துள்ள அந்த புரட்சி இருக்குது பாருங்கள். 7ஆம் தேதிக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம், பன்னீர்செல்வம் வந்து ஒரு அமைதியானவர், சாதுவானவர், அவருக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருந்தது. ஆனால் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில், எப்படி ஜனவரியில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்த மாதிரி இன்னைக்கு பிப்ரவரியில் வந்து ஒரு பெருத்த அளவில் வந்து ஒரு எழுச்சியோடு இன்னைக்கு வந்து திரு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறாங்க. அந்த ஆதரவு அலையில், இது எல்லாமே அந்த ஆதரவு அலைக்கு வந்து அந்த மக்கள் பிரதிநிதிகள் மதிப்பு கொடுக்கணும். அதாவது இல்லைன்னா என்ன ஆகும், இவங்க சரி இன்னைக்கு வந்து இவங்க சட்டமன்றத்தில் வந்து ஓட்டு போட்டுடுறாங்க பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வச்சுப்போம் ஆர்குமெண்ட்டுக்கு, நான் அது அத்தைக்கு மிசம் அழைக்கணும், அது வேறு விஷயம். எதிர்த்தே ஓட்டு போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டுட்டு அவன் தொகுதிக்கு ஒழுங்காக போக முடியுமா, மக்களை சந்திக்க முடியுமா, அதே அவன் யோசிப்பான்ல. இல்ல, மக்கள் அப்படி ஏத்துக்கல அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட நாங்க பேசிட்டு தான் இருக்கோன்றாங்க. ஒரு விஷயம் நானும் பார்க்க முடியுது, நிறைய சமூக ஊடகங்கள்ல நிறைய சில ஆடியோ டேப்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட அவங்க வந்து தங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா ஒட்டுமொத்த மக்களும் இதைத்தான் நினைக்கிறாங்க, இது உங்களை தான் ஆதரிக்கிறாங்கன்னு என்ன அடிப்படையில் சொல்ல? இல்லை, அதை தான் நான் சொல்றேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேற ஒண்ணுமே வேண்டாங்க. நான் இன்னொன்று சொல்றேன், இப்போ உடனடியாக வந்து கவர்னர் முடிவு எடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. இன்னொரு 4 நாள் கழிச்சு கூட எடுக்கட்டும். இன்னைக்கு மத்தியானம் அங்கே கூவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த என்ன நம்பர் நீங்கள் சொல்றீங்களா, 120, 110, 130 ஏதோ ஒரு நம்பர், எனக்கும் தெரியும். அவங்க எல்லாரையுமே விடுதலை பண்ணி ஒரு 2 நாள் அவங்க தொகுதிக்கு போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு வரட்டும். அவங்க அதுக்கப்புறம் அவங்க மனசாட்சி என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் பன்னீர்செல்வம்ன்றீங்க. அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு, கேர்டேக்கர் சிஎம்லாம் கிடையாது, அவர் எப்பவுமே வந்து முதலமைச்சர் தான் சட்ட ரீதியா. அப்படின்னா தனக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டு தான் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டேன் அப்படிங்கும்போது அதற்கு ஏன் வந்து ஒரு கம்ப்ளைண்டோ ஒரு உத்தரவு போட முடியாது அவரால்? ஒரு முதலமைச்சராக உள்துறை அவர் வச்சிருக்கிறாரு, காவல்துறை கிட்ட நீங்க இதையெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குதானே? கண்டிப்பா அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் அவர் சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நம்புறேன். இப்ப தான் அச்சுறுத்தப்பட்டதோ அல்லது தான் நிர்பந்திக்கப்பட்டதோ அல்லது தனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு தான் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டது குறித்து விசாரிக்குமாறு காவல்துறைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறாரா? ஒரு விஷயம், முதலமைச்சர் வந்து தன்னை பற்றிய விசாரணையை வந்து தனக்கு மேற்பட்டவர்கிட்ட தான் சொல்லுவாங்களே ஒழிய தனக்கு கீழ்பட்டவர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க விசாரிக்க சொல்லி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஆளுநர்கிட்ட வந்து அவருடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது நான் அன்னைக்கு ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போட்டேன் உண்மைதான், ஆனால் அது வந்து நிர்பந்தத்தின் காரணமாக செய்யப்பட்டது, அதனால தான் நான் என்னுடைய ராஜினாமா வாபஸ் வாங்கணும்னு கோரணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கலி இப்போ அந்த லெட்டரை வந்து ஆளுநர் வந்து இஃப் ஹி ஹேஸ் டு டேக் தட் இன்டு காக்னிசன்ஸ், அது எந்த பின்னணியில் செய்யப்பட்டது என்னங்கிறது ஆளுநர் விசாரிச்சு தானே ஆகணும். உங்களோட சந்திப்பில் ஆளுநர் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தாரா? என்ன சொன்னார்? நீங்க என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிங்க அவர்கிட்ட? இல்லை, அதாவதுங்க ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். திருப்பி இன்னும் பல பேர் கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து திருமதி சசிகலா தரப்பில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய பட்டியல் கையெழுத்தோடு கொடுத்தாங்க, நீங்கள் அந்த மாதிரி எந்த பட்டியலுமே கொடுக்கலையே அப்படின்ட்டு. அந்த பிரச்சனையே இங்கே கிடையாது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் முதலமைச்சர், அவர் வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ராஜினாமா செய்து விடுகிறார். ஆளுநரும் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறார். ஸோ எங்களுடைய பிளீ ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தேன், ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக என்னை வந்து வற்புறுத்தி ராஜினாமா செய்ய சொன்னார்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். நான் அவர் வற்புறுத்தி நிர்பந்தத்தின் காரணமாக செய்யப்பட்ட ராஜினாமா என்பதால் அதை நான் வாபஸ் வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் பிளீ. அந்த பிள்ளையை கவர்னர் ஏத்துட்டாலே இந்த மேட்டருக்கு சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளையை கவர்னர் ஏத்துக்க முடியுமா? அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அது கவர்னர் வந்து அவர் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டிட்டு ஒரு முடிவு எடுப்பாருன்னு. சோ அந்த கேள்வியை நாங்க அவர்ட்ட எங்க ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்கச்சே ஆன் தி ஸ்பாட் தென் அண்ட் தேர் கவர்னரால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது அரசியல் சட்ட சிக்கல். இல்ல, அது அவர் வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்ட கேட்டிட்டு பேசுவாரு. ஆனா நீங்க வேற என்னென்னலாம் அவர்கிட்ட கோரிக்கையாக அல்லது குற்றச்சாட்டுகளா வச்சிருக்கீங்க? ஒண்ணு வந்து இந்த சொல்றீங்க ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவது அப்படின்னு. அப்புறம் சண்முகநாதன் தான் மிரட்டப்பட்டதாக அவர் சொல்றாரு. வேற என்ன விஷயங்கள்? ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க, அந்த பட்டியல்ல கையெழுத்து போட்டவங்க எல்லாருமே அவங்க கையெழுத்து தானா யாருக்கு தெரியும்? இப்போ கவர்னருக்கு எப்படி தெரியும்? அதை இனி இந்த பட்டியல் நான் உங்கள்கிட்ட நீட்டுறேன், இதை பார்க்குறீங்க 120 பேர் இருக்காங்க, எல்லாரும் கையெழுத்து இருக்குன்னு அந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் இட் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இருக்கோன்றாங்க அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும். ஆளுநர் விருப்பப்பட்டா நேரடியாக நாங்கள் அவரை கொண்டு ஒரு ஜனநாயகத்தில், சட்டமன்ற ஜனநாயகத்தில் கட்சி அலுவலகத்திலோ அல்லது இப்போ கூவத்தூர் சொகுசு மாளிகையிலோ அல்லது ஆளுநருடைய மாளிகையிலோ அல்லது குடியரசுத் தலைவருடைய முகல் கார்டன் அங்கேயோ பரேடு பண்ணுறதுனால
பெரும்பான்மை நிரூபிக்கப்பட முடியாது. இல்ல அது வந்து ஆளுநரை சந்திப்பதற்காகத்தான் நாங்க இவங்க எல்லாம் வச்சிருக்கோம்ன்றாங்க. ஆளுநரை சந்தித்தால் கூட அதுவே அது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸாக இருக்குமே ஒழிய அதிக ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல்ங்கிறது சட்டமன்றத்திற்குள்ள நடக்கக்கூடிய வாக்கெடுப்பு. நீங்க அந்த வாக்கெடுப்பை கேக்குறீங்களா அவர்கிட்ட? அப்படியான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும். அது வந்து இட் இஸ் a constitutional obligation for the governor. ஏன்னாப்பா கொஸ்டின் வந்துடுது இப்போ அவருக்கு யார்கிட்ட பெரும்பான்மை இருக்குன்னு. நாங்க சொல்றோம், நான் ஏற்கனவே சிஎம் இருந்திருக்கேன், நிர்பந்தத்தில் வாங்கப்பட்டது, அதனால நான் தான் இன்னும் தொடர்றேன். ஆனா நீங்க அந்த மாதிரி ஏதாவது பட்டியலை கொடுக்க முடியல. பட்டியலை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே பெரும்பான்மை கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ அது இல்லைன்னு சொல்லி அவங்க தான் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. அப்போ எது கரெக்ட்டுங்கிறதுக்கு வந்து ஆளுநர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் தானே பண்ணி ஆகணும். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க எப்பவுமே ரெடி. ஃப்ளோர் டெஸ்ட் அதை தான் சொல்றேன். ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணச்சு எம்எல்ஏக்கள் மாத்திரம் தான் அங்க உள்ள இருக்க முடியும். கூட வந்து மிரட்டல் செய்கிறவங்க, குண்டர்கள், ஏவலர்கள் அவங்களாம் அங்கே வர முடியாது. அந்த சூழ்நிலையிலாவது அந்த எம்எல்ஏக்களுடைய மனசாட்சி, அந்தராத்மான்னு சொல்கிறோம் பாருங்க, அது பேசணும்ல. அம்மாவுடைய அந்தராத்மா அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்ல. நிறைய தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. இன்னும் நிறைய கேள்விகளும் கூட இருக்கிறது. ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து இருந்தாலும் கூட இப்படியான ஒரு நீங்க வந்து இதை ஒரு புரட்சி அப்படிங்கிறீங்க. எல்லா புரட்சிகளும் வெற்றி பெறும்போது அது புரட்சியா பார்க்கப்படும். அப்படி வெற்றி இல்லாத பட்சத்தில் அது கலகமாக பார்க்கப்படும். இது கலகமா இருக்கா புரட்சியா மாறுதாங்கிறது காலம் பதில் சொல்ல போகுது. ஆனாலும் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஏன் இப்படியான ஒரு பிரச்சனை வர வேண்டிய தேவை இருக்கிறது? எங்க தொடங்குச்சு இந்த பிரச்சனை? இதை வந்து மீண்டும் ஒருவேளை உங்களை அழைத்து பேசினால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அக்னி பரீட்சை தொடரும். இடைவேளைக்கு முன்னாடி பேசணும், இந்த நீங்க ஆளுநர்கிட்ட என்ன கோரிக்கை எல்லாம் வைத்திருந்தீங்க அப்படிங்கறது குறித்து பேசிட்டு இருந்தோம். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. இதற்கு மேலேயும் கூட நீங்க நம்பிக்கையாக இருக்கிறீங்க அப்படின்றீங்க. எங்க இந்த பிரச்சனை எல்லாம் தொடங்கியது? ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் நான் வந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்காக இதெல்லாம் நான் செய்தேன் அப்படின்னாரு. அப்ப இப்பவும் அந்த கட்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறது உடையதில்லை. இப்ப 2 தரப்பாக இது பிரிகிறது அப்படிங்கிற சூழலை எப்படி பாக்குறது? இல்ல, அதாவதுங்க கட்சி கட்டுப்பாடு நிச்சயமாக மதிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதனால தான் வருங்க பல சமயங்களில் வந்து இது தவறுன்னு தெரிஞ்சால் கூட ஒரு லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதே கட்சி கட்டுப்பாடு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து 72 வரைக்கும் கட்டுப்பட்டு வச்சுருந்தது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இதில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துலேயும் ஹிந்திலையும் சொல்லுவாங்க லக்ஷ்மண் ரேகான்னு ஒரு வரைமுறை கோடு. ஒரு லெவலில் வந்து இது thus far and no further, இதுக்கு மேலே இனி பொறுத்தது போதும் பொங்கி எழுதுவார். அந்த சூழ்நிலை வரைச்சே தான் இந்த தடைகள் வந்து மீறப்படுகின்றன, உடைத்தெறியப்படுகின்றன, வெளியே வராங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சொன்னீங்க பாருங்க முடியறதுக்கு முன்னாடி, அப்போ தான் வந்து ஒரு புரட்சி உருவாகிறது. புரட்சி நீங்க சொன்னீங்க. எப்படி 72ல ஒரு புரட்சி உருவாயிச்சோ. ஒரு என்ன அன்னைக்கு வந்து தலைவர் என்ன கேட்டாரு? இல்ல அன்னைக்கு அந்த மாதிரி அதோட இதை ஒப்பிட முடியுமான்னு நான் கேக்குறேன். திரு எம்ஜிஆர் அவர்களோட இந்த சம்பவத்தை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்ப அந்த ஆதரவு இருக்கு அப்படின்றீங்களா? அதாவது நான் 2 விஷயத்துல இதுல ஒரு வித்தியாசம் பார்ப்பேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு பெரிய லெவல்ல இருந்து அவர் ஒரு மாஸ் லீடராக இருந்தார். அந்த அடிப்படையிலே வந்து அவர் புரட்சி செய்து வெளியே வந்தபோது அது ஒரு பெரிய ஒரு அலையாகவே வந்தது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு பணிவானவர், கட்டுப்பாடு மிக்கவர், தலைமைக்கு கட்டுப்படக்கூடியவர், விசுவாசமானவர், அந்த ஒரு லேபிள் அவருக்கு எப்பவுமே உண்டு. அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, இதை நான் மீறி நான் பண்ணேன்னா வந்து நான் அவருடைய அம்மாவுக்கு நான் துரோகம் செய்யறேன்னு ஒரு ஃபீலிங்கோட அவர் வெளியில வர. இது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவர் பர்சனலா ஹியூமிலியேட் ஆனாரு, இந்த பிரச்சனைகள் இருந்தது, அம்மாவுக்கு துரோகம் செய்வது, இதெல்லாம் அம்மா இறந்த போதே தெரியாதா? ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு போதும் கூட இந்த பிரச்சனைகள் இருந்தது. நீங்க தான் போய் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தது. இதே பொருளாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அவைத்தலைவராக இருந்த திரு மதுசூதனும் தான் போய் எல்லாமும் கேட்டாங்க. அப்போலாம் இது வந்து தெரியலையா? இது உங்க கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா ஒவ்வொரு நிகழ்வும் அந்த நிகழ்வை ஒட்டி எடுக்கக்கூடிய முடிவுகளும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பொருந்தும். இப்போ நான் நேத்திக்கு தப்பு பண்ணிட்டேன், அதனால தொடர்ந்து அந்த தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? தலைவர் தலைவருடைய பாட்டில் அது இருக்கு. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. ஸோ அதனால இது நான் வந்து இது தவறுன்னு தான் சொல்றேன், நான் தப்புன்னு சொல்லலை, தவறு. அதனால வந்து ஒரு அந்த அட்மிஷனோட போனா இன்னும் அதுக்கான இது வரும், மதிப்புங்கிறது வரும். நாங்க தவறு பண்ணிட்டோம் அல்லது இப்படியான ஒரு முடிவுங்கிறது தவறு அப்படின்னு எங்கேயும் வரல. ஒரு விஷயம் நாங்கன்னு நீங்க சொல்லச்சு ஒரு நபர் 2 நபர் தனிநபர் நீங்க எடுக்க முடியாது.
அன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர்னு திருமதி சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்கச்சு ஒரு பொதுக்குழுவில் கூடி தீர்மானம் போடுறாங்க. அந்த பொதுக்குழுவில் 2500 பேருக்கு மேலே கலந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 2500 பேரும் சேர்ந்து தான் தவறு பண்ணாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதை ஒரு தனிப்பட்ட பன்னீர்செல்வமோ தனிப்பட்ட மதுசூதனோ இதெல்லாம் இனிஷியேட் பண்றது யார்? நேத்துக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அவங்க. அதுல வந்து திரு மதுசூதனன் தான் போய் ரிக்வெஸ்ட் பண்றாரு, நீங்க தாமா வரணும், கட்சியை காப்பாற்றணும், நீங்க இதெல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் வந்து இதை வெளியில சொன்னதில்லை. நான் இன்னைக்கு முதல் முறையாக சொல்றேன். 19ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இப்போ பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடாக இருந்தது. ஸோ 18ஆம் தேதி இரவு ஃப்ளைட்டில் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோம், ஏர் இந்தியா ஃப்ளைட்டில். நானும் அவரும் பக்கத்து இருக்கேன். நான் 1A, அவர் 1C. அப்போ பல விஷயங்களை பற்றி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நாங்கள் பேசிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், கடந்த 2 மாத காலங்கள் அம்மா இறந்ததற்கு பிறகு அந்த சூழ்நிலையில் கட்சி சம்பந்தமான எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி 3 பேர் தான் முடிவு பண்ணாங்க. மெயினாக திரு செங்கோட்டையன், திரு தம்பிதுரை, திரு தளவாய் சுந்தரம் இவங்க பேசி அது அப்புறமா சின்னமாக திருமதி சசிகலா அவர்கிட்ட கொண்டு போயிட்டு எடுக்கப்பட்டது. கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த 2.5 மாத காலத்தில் கட்சி சம்பந்தமான நிகழ்வுகளில் ஒரு தடவை கூட அவரை வந்து கன்சல்ட் பண்ணவே இல்லை. அதை சொல்லச்சே அவர் முகத்தில் தெரிஞ்ச வருத்தம், அந்த ஆதங்கம் என்னால் அன்றைக்கி உணர முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, பொதுக்குழு முடிவு கொண்டு போய் கொடுத்தது அவர் தான். ஒரு விஷயம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் வரைச்சு பொதுக்குழு முடிவு எடுத்து அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக செயல்படுறாரு, கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கார். 2500 பேர் முடிவெடுக்கிறாங்க, அட்லீஸ்ட் முடிவு எடுத்ததாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ வந்து அது கொண்டு போய் கொடுக்க, இல்லை நான் வரமாட்டேன், முடிவு எடுக்கப்படலை, எடுத்ததாக அறிவிக்கப்பட்டதா? இல்லை, முடிவு எடுத்து ஒரு விஷயங்க எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல 10 பேர்கிட்ட நீங்கள் தனித்தனியாக ஒப்பீனியன் கேட்டுட்டு விடுத்தீங்கன்னா அது என்றைக்குமே கன்சென்சஸ் வராது. முக்கியமாக இருக்கிறவங்க சில பேர் ஒரு முடிவை எடுத்துட்டு அதை சொல்லி அதுக்கு கருத்து உருவாக்குறதுக்கு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் வரைச்சே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த 3 பேர் சொன்னேன். அந்த 3 பேர் இன்னும் 2 பேர் சேர்ந்துருக்கலாம் கூட, அது என்னென்னா இருக்கலாம், நம்பர் மாறலாம். அதை எடுத்துட்டு அந்த முடிவு எடுக்கச்சு அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் திரு OPS அவர்கள் வந்து இல்லை நான் போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது நாகரிகமான அரசியலாகவும் இருக்காது. அதனால தான் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் அந்த முடிவு தவறு என்று நினைக்கும் பொழுது மாற்றிக்கொள்கிறார். இல்ல, திரு மதுசூதனன் சொல்றாரு, நாங்க வந்து அவங்க பொதுச் செயலாளராக இருக்கட்டும், கட்சி தலைமையை அவங்க பார்த்துக்கிட்டோம், ஆட்சி தலைமைக்கு அவங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க மட்டும் இல்ல, குடும்பத்தினர்லாம் வந்துட்டாங்க, அதனாலதான் நான் வந்து வெளியில வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு பொருளாளராக முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கே இவ்வளவு ஒரு நெருக்கடி இருக்குன்னா எனக்கும் அது வரும்ன்ற எண்ணத்துல நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறாரு. ஆனால் அவங்க நேற்றுக்கு வெளியிட்ட அந்த வீடியோல இவர் தான் முழுக்க வருந்தி அழைக்கிறார். அப்படிங்கும்போது மக்களோட நம்பிக்கை எவ்வளவு தூரம் அவருக்கு கிடைக்கும்? திரு மதுசூதனன் சொல்ற இந்த, ஏன்னா எதிர்க்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டினாங்க, நீங்க 5 ஆண்டுகள் அவங்க வந்து செயற்குழு உறுப்பினர் கிடையாது, அவருடைய தேர்வு சரியா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவங்களை வந்து நிரந்தர தற்காலிக பொதுச் செயலாளர் கிடையாது, அவங்க தான் பெர்மனண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்றத டிஃபெண்ட் பண்ணவர் திரு மதுசூதனன். ஆனால் இன்னைக்கே அவர் சொல்றாரு, இன்னைக்கு அவரே சொல்றாரு அவங்க தற்காலிக பொதுச் செயலாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அதனால அவங்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது அப்படின்றாரு. நான் இதுல வந்து ஒரு ஆங்கிள் சொல்றேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம். அது தலைவர் காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு அதை விட ஜாஸ்தி அம்மா காலத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பீரமான ஆளுமை. அந்த இதில் வரைச்சு கிட்டத்தட்ட அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னு வந்த உடனே என்னாச்சுன்னா, அன்றைக்கி இருந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்கணும். முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்னென்னலாம் பேசினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். விரைவில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் கேட்கலாம், 135 எம்எல்ஏக்களை வச்சிருக்க அதிமுக கிளியர் மெஜாரிட்டி இருக்குது, உங்கள்கிட்ட 88 தான் இருக்குது, எப்படிங்க ஆட்சிக்கு வர முடியும்? அந்த 3 இடைத்தேர்தல் நடந்தது. அந்த 3 இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிச்சா கூட இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் அடுத்த 2 மாதத்தில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 3 பேருமே திமுக ஜெயிச்சா கூட அவங்க மெஜாரிட்டி வருமா? அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்களுடைய கருத்து இதுவே என்ன, அம்மா இறந்து விட்டால் அதற்கு பிறகு குழப்பம் வரும், கட்சி உடைஞ்சிரும், அப்போ நம்ம வந்து எம்எல்ஏக்களெல்லாம் விலைக்கு வாங்கிடலாம், அதை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிடலாங்கிற ஒரு கற்பனையில் தான் அவங்க இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்திட்டீங்களான்ற கேள்வி வருது. அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு அம்மா இறந்து அந்த
மௌர்னிங் முடியாத சூழ்நிலையில், அந்த ஈரம் கூட காயாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் வந்துடக்கூடாது. அதனால் அனைவரையும் ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு சரியாக தப்பாங்கிறது காலம்தான், வரலாறு தான் பின்னாடி சொல்லும். அன்றைக்கி எடுக்கப்பட்ட முடிவு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முடிவுமே நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நடக்காது. அரசியல் இயல்பில் வந்து நடக்காத விஷயம். அன்றைக்கி அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. நீங்கள் அதே மாதிரி சொன்ன மாதிரி சரி பொதுச் செயலாளர் ஓகே ஆகிடுது. இப்போ இன்றைக்கி முதல்வர்னு வரைச்சு இது இப்போ வந்து அவங்களே முடிவெடுத்து வந்த முடிவா அல்லது நிர்பந்தத்தின் காரணமாக வந்த முடியும்? அவங்களுக்கு யார் நிர்பந்திக்க முடியும்? நிர்பந்தம் இல்லை. அதாவதுங்க ஒரு விஷயங்க இது சொல்லுவாங்க, ஊற ஊற கல்லும் தேயும்னுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு தம்பிதுரையே நீங்கள் எடுத்துக்கங்க. நான் அந்த சாப்டருக்கு பின்னாடி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட முறை ஆரம்பத்திலேயே வந்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு யார் முதல்வருங்கிற கேட்சி வரைச்சு அவங்க முதலமைச்சரா வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? நீங்க வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவர்களே முடிவெடுக்கும் போது இன்னும் ஒரே தலைமையா இருந்தா சரியா இருக்கும், ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒன்னா இருந்தாதான் பிரிவுகளை உண்டாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும் போது அதை எதிர்ப்பது. அதாவதுங்க அந்த முடிவு வந்து இயல்பாக வரணும். சில சமயம் வரலாம், சில சமயம் வராமல் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் 2004 ஒரு பெரிய வெற்றியோட அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தது டெல்லியில். அன்றைக்கி எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி தான் பிரதமராக வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் சூழ்நிலை வந்து மன்மோகன் சிங்கை பிரதமராக்கிச்சு. அப்போ சோனியா மன்மோகன் இப்போ கட்சித் தலைவர் ஒன்று, ஆட்சித் தலைவர் ஒன்றுன்னு அது செயல்படலையா? 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க அவங்க. இப்போ இன்றைக்கி பிஜேபி எடுத்துங்க, கட்சித் தலைவர் அமித்ஷா, ஆட்சித் தலைவர் மோடி. தேசிய அளவில் அதெல்லாம் இருந்தது. வரலாறு இல்லை. அதை தான் சொல்கிறேன். என்ன இருந்ததுன்னா மாநிலத்தை பொறுத்தவரையில் எப்போவுமே கடந்த பல ஆண்டுகளாக ஃபார் டிகேட்ஸ் ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு தலைவர் தான் கட்சியினுடைய பொறுப்பே இருந்தார். அவர் தலைமையில் தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் நேச்சுரலி ஜெயிச்சு வரைச்சி அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க. இப்போ அந்த சூழ்நிலை இந்த சமயத்தில் வரல. அம்மாவுடைய பேர்ல ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல 2 பிரிவுகளாக ஆகிறது. இப்ப நிறைய கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. இப்ப திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி உள்ளிட்டவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதுல பாரதிய ஜனதா கட்சி 2 பிரிவாக பிரித்து இவர்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அப்புறம் இதன் மூலமாக குதிரை பேரம் நடத்த முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 356 இங்க வந்து ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. அதற்கு வந்து இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை போகிறாரா, அவரோடு இருக்கிற நீங்கள் எல்லாம் துணை போகிறீர்களா என்கிற கேள்வி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய பதில் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லோரும் எழுப்புகிற கேள்வியாக, குறிப்பாக திரு கி வீரமணி, பழநெடுமாறன் உள்ளிட்ட பலரும் சொல்றாங்க. திரு திருமாவளவன் சொல்றார், இந்த பிரச்சனையில மத்திய அரசு குளிர்காய்கிறதா, மத்திய அரசு ஏதாவது திட்டங்களை வைத்திருக்கிறதா, இரண்டாக பிரித்து இங்க வந்து ஒரு ஆர்டிகல் 356 இம்ப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிற கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். திரு வீரமணி, இங்க வந்து ஆர்டிகல் 356 அப்ளை பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிறதா? ஆளுநர் இப்ப வந்து இப்படி நேரம் கடத்துவது, ஒரு குதிரை பேரம் நடப்பதாக ஒரு செய்தியை உருவாக்குவது, கருத்து உருவாக்குவது, இதன் மூலமாக இங்க வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அல்லது இது ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சிகளை செய்கிறது. அதற்கு உங்களுடைய அணி துணை போகிறதா? அதாவது குதிரை பேரம் நடப்பதற்கு ஆளுநருடைய நடவடிக்கை துணை செய்கிறதா நீங்க கேட்டீங்க. நான் அதை ரிவர்ஸ்ல தான் சொல்லுவேன். ஆளுநருடைய நடவடிக்கைன்னு சொல்ல, இப்ப காலதாமதம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு, மத்திய அரசாங்கம் இப்படியான ஒரு முயற்சி எடுக்குதான்னு திரு வீரமணி சொல்றேன். ஏற்கனவே வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு வந்து திரு பன்னீர்செல்வம் அவருடைய அறிக்கையை கொடுத்த பிறகு 8ஆம் தேதி மத்தியானமே குதிரை பேரம் ஆரம்பமாயிடுது. எல்லாரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு கத்தி முனையில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒன்று மிரட்டல், 2வது பண பேரம். முதல்ல இங்கே இவ்வளோ கொடுப்போம், அங்கே அவ்வளோ கொடுப்போம், பதவி பிரமாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ கொடுப்போங்கிற இதெல்லாம் பரவாயில்ல, எல்லாருக்கும் வரக்கூடிய செய்தி. இது ஒன்றும் புதுசாக வியப்பான செய்தி கிடையாது. ஸோ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறோம்? நிறைய குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் இல்லை, அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் பணபேரம் நடக்குது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நம்ம பேச சொல்கிறேன்? சுதந்திரமாக அவங்க வெளியில் வந்த பிறகு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ குற்றச்சாட்டு வருது, அது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குது சம்மந்தப்பட்டவர்களுக்கு. அப்போது குதிரை பேரம் ஏற்கனவே நடக்கிறதுன்னு சொல்லச்சு, அந்த குதிரை பேரம் நடந்து அதன் காரணமாக ஒரு நிகழ்வு நடைபெற்று விடக்கூடாதுங்கிற அதை தடுக்க வேண்டிய கடமையும் ஆளுநருக்கு இருக்கு இல்லையா? இப்போ குதிரை பேரம் நடந்து சரி, இப்போ இந்த காலதாமதம் என்பதையே எல்லோருமே இங்க வந்து பல கட்சிகள் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. குறிப்பாக இப்போ திராவிடர் கழகம் எதிர்க்கிறது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறது, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. ஏன் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறவரை நீங்க ஏன் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலி காலதாமதமா
அப்படி என்றால் அந்த காலதாமதத்திற்கு காரணம் என்ன என்பதை சம்பந்தப்பட்ட ஆளுநர் தான் கருத்து சொல்லணும். ஆனாலும் ஒரு பொது அரசியல் பார்வையாளருங்கிற முறையில் நான் சொல்கிறேன். இப்போ 5ஆம் தேதி சாயந்தரம் முடிவெடுக்கிறாங்க, திருமதி சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்கிறோன்னு எம்எல்ஏக்கள் முடிவெடுத்து அந்த லெட்டர் கொடுக்கறது ரெடியாகுது. 6ஆம் தேதி அந்த லெட்டரை வந்து இவர் ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிடுறாரு. அந்த அவரை வந்து ஆளுநர் வந்து ஒத்துன்றார். அது வரைக்கும் சரியாக தானே போகுது. அதுக்கப்புறமா எங்கே பிரச்சனை வருது? ஆளுநர் வந்து 2 மாநிலத்துக்கு பொறுப்பானவர், அதுக்கு நடுவில் பல்வேறு அலுவலர்கள் இருக்காரு. ஸோ ஒரு நாள் 2 நாள் முன்ன பின் ஆகலாம் வரதுக்குன்னு. இல்ல ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கிற நேரத்தில் இது அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லையா? என்ன சொன்னாரு? 6ஆம் தேதி வந்து திரு பன்னீர்செல்வம் அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட போதே மாற்று ஏற்பாடுகள் செய்யும் வரை நீங்கள் தொடர்ந்து செயல்படுவீர்கள்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால அங்கே வேக்யூம் வராது. மாற்று ஏற்பாடுங்கிறது ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மே 19ஆம் தேதி அன்னைக்கு 2000 தள்ளி போடுறதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் நான் சொல்றேன். 6ஆம் தேதி வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்வது நீங்க தொடருங்கன்னு சொல்லிட்டாரு. 7ஆம் தேதி அன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லிடுறாரு, நிர்பந்தத்தின் காரணமாக வந்தது, என்னுடைய ராஜினாமா கடிதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டதை வாபஸ் வாங்குங்கன்னு. அப்போ ஒரு ஸ்டேல்மெண்ட் வருது கவர்னருக்கு. இப்போ ஓபிஎஸ் கொடுத்த காரணத்தை நான் ஏற்றுக்கிறதா இல்லை இவங்க கொடுத்த பட்டியலை ஏற்றுக்கிறதா? அப்போ வந்து அவர் உடனடியாக ஒரு அவசர முடிவு எதை எடுத்தாலுமே அது அவங்க சார்பாக எடுத்தால் நாங்கள் குற்றம் சொல்லுவோம், எங்கள் சார்பாக எடுத்தால் அவங்க குற்றம் சொல்லுவாங்க. அப்போது பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவான பார்வை இருக்கணும்னா அதுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டியது அவருடைய கடமை, வேற வழி கிடையாது அவருக்கு. இல்ல சட்ட ஆலோசனை பெறுவது இதெல்லாம் இருக்கு. ஆளுநர் வந்து டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. இன்னொரு கூட சொல்றேன், இப்போ ஓபிஎஸ் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, அவரை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ நாங்கள் வாபஸ் வாங்கணும்னு கேட்குறோம். இப்போ அந்த வாபஸ் பெறுவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வழி? அதுக்கு இப்போ அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நாங்கள் திருப்பி கேள்வி கேட்போம். அதனால அப்ப அவர் ஒண்ணும் ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா எப்படி கேட்க முடியும்? நீங்க வந்து once accepted அவர் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு, பண்ணிட்டா அது முடிந்து போனது. அப்படி இல்லைங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திரு கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறையில் வேலை செய்றீங்க. நீங்க ஏதோ ஒரு காரணத்தால ரெசிக்னேஷன் கொடுத்துறீங்க. நாளைக்கு உங்க ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்றாரு. நாளைக்கு நீங்க வந்து இல்ல எங்க வீட்டுல யாரோ மிரட்டினாங்க அதனால நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீங்கன்னு சொன்னா உங்க மேனேஜ்மெண்ட் ஏத்துக்கிறது ஏத்துக்காது. அது ஒரு கன்சிடரேஷன் இல்ல, அது ஒரு நிறுவனம் சார்ந்த விஷயத்தையும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மாநிலத்துடைய நிர்வாகத்தையும் அதான் சொல்றேன். ஒரு நிறுவனம் கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டா நடக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அதே தான் சொன்னேன். ஒரு நிறுவனம் சார்ந்த விஷயமே அப்படி இருக்கு. இல்ல தனியார் நிறுவனம் சார்ந்த விஷயத்துல நம்ம இத பொருத்தியே பார்க்க முடியாது. அதான் சொன்னேன். அந்த அடிப்படையில் வரைச்சு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 7 கோடி மக்களுக்கு கஸ்டோடியன், அவர் வந்து தான் நிர்பந்தப்படுத்தப்பட்டேன் அதனால தான் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு, நீங்க என்னுடைய ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வருவதற்கு அனுமதிக்கணும்னு சொல்லச்சு அதுக்குரிய டியூ வெயிட்டேஜ் கவர்னர் கொடுத்தாகணும். சப்போஸ் அவருக்கு வந்து முடிச்சிடறேன், அவர் அப்படி கொடுக்கச்சு சப்போஸ் அவர் சட்ட ஆலோசனைக்கு எடுத்துக்கிறார், அந்த சட்ட ஆலோசனை தெளிவாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதுல திருப்பி குழப்பம் இருக்கு, அப்போ ஆளுநர் என்ன பண்ண முடியும்? அவருக்கு இன்னொரு ரெவென்யூ இருக்கு. ஆளுநர் வந்து he has got all powers. பிரசிடென்ட் இந்த ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதலாம், இந்த மாதிரி இது ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, அப்போ இதை என்ன பண்ணணும்? ஜனாதிபதி வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் ஒரு முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு, ஏற்றுக்கொண்டாகிவிட்டது, அதை மறுபடியும் நிர்பந்தம் சொல்லிட்டு வாபஸ் வாங்கணும்னு சொல்றாரு. இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். இதுக்கு பல்வேறு பிரசிடென்ஸ் இருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும். அப்போ அப்படி வரைச்சே தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். நான் அதுதான் பண்ணணும்னு நான் சொல்லல, இல்ல முடியலன்னா அடுத்தது அது அப்படி இருக்கச்சு. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஆளுநர் அவருக்காக நாங்க பேசல, ஆளுநரை பத்தி அவருக்கு இருக்கிற கேள்விகளை அவங்க சைடுல தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில் இருக்கிற நீங்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் ஆளுநர் செய்வதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அதுக்கான ஒரு குரலை கொடுக்குறீங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வர நண்பர்களும் கூட ஆளுநருக்காக நாங்க பேசல, ஆனா ஆளுநருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதன் மூலமாகவே முழுக்க இது ஒரு என்ன திட்டம் இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தொடர்ந்து நம்ம வந்து நீங்க ஆளுநரை டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஆளுநருடைய எல்லா கட்டங்களையும் நாங்க அவருடைய குரலா இல்ல ஆனால் இதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றது. சரியா இருக்குன்னு சொல்லல, இப்படிதான் பண்ணி ஆகணும். அவரு ஒரு காலம் அவர் பண்ண மறந்துட்டா கூட அவருக்கு நாங்க சுட்டி காட்டுறோம். நான் அவ்வளவுதான் விஷயம். இது இந்த அவென்யூ முடியலையா, இதுல சொல்யூஷன் வரலையா, இது அடுத்த அவென்யூ பார்த்தாகணும். அவர் வேற வழி கிடையாது. அதுக்காக உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த 2 நாள்லயே வந்து ஒரு ஆல்டர்னேட் பண்ணி ஆகணும்னு ஒரு அவருக்கு என்ன நிர்பந்தம் கிடையாது. இப்ப சட்ட ரீதியாக ஆளுநருக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்குது. அவர் எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கலாம். அவர் வந்து லீகலா இந்த ஒப்பீனியன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2 கான்ட்ரடிக்டரியா ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும்போது அவர் அதுக்காக லீகல் ஒப்பீனியன் வாங்குறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்க வந்து நிர்பந்தத்தால நான் வந்து ராஜினாமா செய்தேன் அப்படின்னு சொல்லதை பத்தி திரு தம்பிதுரை சொல்லும் போது, ஒரு நிர்பந்தத்தினால ராஜினாமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமான ஒருவரை முதலமைச்சரா வைக்கிறதே தேவையில்லை அப்படிங்கிறாரு.
அதாவதுங்க தம்பிதுரையுடைய பேச்செல்லாம் நான் என்றைக்குமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்து வரல தமிழக அரசியல் இல்லை தமிழக அரசியலில் அவர் வந்து ஒரு கோமாளி, அதாவது பொலிட்டிக்கல் பஃபூன்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்த ஒரு இவ்வளவு கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் அப்படி இருக்கிறார்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவர் ஒரு துணை சபாநாயகர். அந்த இடத்துல இல்ல நம்ம வந்து ஒரு விமர்சனங்கள் நீங்க அவர் மேல வைக்கலாம், ஆனால் இப்படியான தனிநபர் விமர்சனங்களை நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் சாதாரணமாக எந்த தனிமுறை தாக்க மாட்டேன். ஆனால் சிலருடைய செயல்பாடுகள் ஜனநாயகத்திற்கு குந்தம் விளைவிக்கிறது. ஒரே உதாரணம் சொல்கிறேன். அம்மா இறந்துட்டாங்க, யார் ஆல்டர்னேட்டிவ்னு வச்சு அப்போவே வந்து பத்திரிகைகள் உங்களுக்கே தெரியும், உங்கள் ஊடகங்களில் கூட வந்திருக்கும், பரவலாக ஒரு செய்தி என்ன வந்தது, தம்பிதுரையும் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு வந்து ஒரு செய்தி பரவலாக இன்னொன்று வந்தது, தம்பிதுரைக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது டெல்லியில், அதனால டெல்லி மூலமாக காய் நகர்த்துறாருன்னா பத்திரிகையில் பேச்சு வந்து பார்த்து தம்பிதுரைக்கும் முதலமைச்சராக ஆசை இருந்தது அப்படின்னு பரவலாக தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் வந்தது இல்லை. அது இருந்ததா இல்லைன்னு அவர் சொல்லணும், ஆனால் இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவார் அவர். ஆனால் அவருக்கு வந்து அந்த ஆசை இருந்தது. அப்போ ஆனால் அன்றைக்கி இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு இக்கட்டான நேரத்தில் வந்து அம்மா அவர்களால் ஏற்கனவே 2 முறை அடையாளம் காட்டப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தால் தான் நல்ல சுமூகமாக இருக்கும்னு ஒரு முடிவு எடுத்ததுனால எடுத்தாங்க அதை. அதனால் அவருக்கு அன்றைக்கி வேறு வழி இல்லை. அன்னிலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிதுரை வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிரான போக்கியே தான் கடைபிடித்து வந்தார். நான் பாக்கி ரொம்ப விலாவரியெல்லாம் போகல, ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு, ஒரு எழுச்சி நடக்கிறது. அது ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு நாள் விட்டுடுங்க, முழுக்க முழுக்க மாணவர்கள் இளைஞர்கள் வந்து ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணுறாங்க, ஒரு பெரிய எழுச்சி நடக்கிறது. அந்த சூழ்நிலையில் வந்து முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் வந்து பிரதமரை சந்திக்க போகிறார். இப்போ முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், 7 கோடி தமிழர்கள் சார்பாக இந்த பிரச்சனையை வந்து பாரத பிரதமர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ உடனே என்ன பண்ணியிருக்கார் தம்பிதுரை, எங்கே இப்போ ஒரே இஷ்யூவில் தமிழ்நாட்டினுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி சீஃப் மினிஸ்டர் அவர் போய் சொல்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் இல்லை நாங்களும் போனச்சு எல்லா எம்பிக்களையும் டெல்லிக்கு வரவழைச்சு இன்னைக்கு மத்தியானம் வந்து பிரதமருக்கு ஒரு ஃபேக்ஸ் கடிதம் கொடுத்து நாங்கள் நாளைக்கு வரணும் டெல்லிக்கு, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் உடனே கொடுங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது அவர்களை பார்ப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் தானே, அதற்கான எந்த முயற்சியாவது முதலமைச்சரும் எடுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பேசலாம். முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதலமைச்சரை பார்த்தார் பிரதமர், 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தாங்க, அவங்களையும் பார்க்கறதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் அதற்கான எந்த முயற்சியாக எடுத்திருக்கலாம்ல, அப்பவே ஒரு 2 டிவைடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நான் சொல்றேன். இது வந்து திட்டமிட்ட ரீதியில தம்பிதுரை பண்ண விளைவித்த குழப்பம் தான் அது. இப்போ பிரதமரை வந்து முதலமைச்சர் பார்க்க போறார், அதுக்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது 18ஆம் தேதி மத்தியானமே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அன்றைக்கி ராத்திரி பிரதமர் முதல்வர் கிளம்புறாரு. அப்படி போயிருக்கச்சு இப்போ நேச்சுரலாக வந்து இப்போ முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்கச்சு ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்ல போகிறாரு. அதுக்கு என்ன தீர்வோ அல்டிமேட்லி எப்படி பார்த்தாலும் அரசு தான் இதை பண்ணி ஆகணும். எம்பிக்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சட்டம் போட முடியாது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில். அப்போது முதலமைச்சர் எடுத்து சொன்ன பிறகு பிரதமர் அதுக்கு உண்டான தேவையான நடவடிக்கைலாம் எடுத்தார். உடனே வந்து மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ப்ரொசீஜர்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் பார்த்து 2 நாள் அங்கேயே முதலமைச்சர் இருந்தார். அப்படி இருக்கச்சு பிரதமர் வந்து முதலமைச்சர் மாத்திரம் பார்த்தா போறாது, நாங்களும் எம்பி இல்லையா, நானும் எம்பி தான், மோடியும் எம்பி தான், 2 பேரும் சமம் தான் சொல்லிட்டு ஒரு சவடால் விடுற மாதிரி பேசி 50 எம்பிக்களை கொண்டு போய் நடுத்தரில் நிற்க வச்சவர் தம்பிதுரை தான். ஏன்னா ஒரு அதாவது முதல்வரை நீங்க பார்த்தீங்கன்னா எங்களையும் பார்த்தாகணும் அப்படின்னு ஒரு போட்டியை உருவாக்குற மாதிரி பண்ணி இதை வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம். அதுக்கு முழுக்க வந்து அவர் என்ன சொல்றாரு, நீங்க சந்திக்காததன் மூலமாக தமிழகத்திற்கு அவமானத்தை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி சொன்னாரு. முதலமைச்சரை வந்து பிரதமர் சந்திக்கலைன்னா தான் தமிழகத்துக்கு அவமானம். அவர் தான் உடனே பார்த்துட்டாரு, தேவையான நடவடிக்கை எடுத்துட்டாரு. இன்னொரு விஷயம், எம்பிக்கள் வந்து பிரதமரை பார்க்கக்கூடாது, அவர் பிரதமர் எம்பிக்களை சந்திக்கக்கூடாது, சந்திக்க மாட்டார், அப்படி அது என்ன தயக்கம்லாம் நீங்கள் கேட்குறீங்க. முறையாக அணுகினால் எதுவுமே கண்டிப்பாக நடக்கும். இப்போ பிரதமர் வந்து இந்த நாட்டு முழுக்கத்துக்கும் பொதுவான இப்போ பிரதமருக்காக வக்காலத்து வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு முயற்சி நடந்தது காவிரி பிரச்சனைக்காக, இதே மாதிரி அத்தனை எம்பிக்களும் போனாங்க, அன்னைக்கும் சந்திக்கல. நான் சொல்றேன் திருப்பி, அதற்கு பிறகு சந்திக்கல. ஆனால் 2 முறை முதலமைச்சரை மட்டும் அவர் சந்தித்தார் அப்படிங்கிறது தான் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஒவ்வொரு முறையுமே என்ன பிரச்சனை வருதுன்னா தான் தோன்றித்தனமான நடவடிக்கையின் காரணமாகத்தான் தம்பிதுரை இந்த மாதிரி செஞ்சார். உதாரணத்துக்கு இப்போ நான் பிரதமரை சந்திக்கணுங்க, நானும் வந்து 12 வருஷமாக பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்குச்சு, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எழுத்து மூலமாக கூட கொடுக்கணும் இல்லை, ஃபோனில் பேசிட்டு தான். ஆனால் என்ன நார்மலாக ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், பிரதமர்கிட்ட கேட்குறோம், அது எழுத்து மூலமாக நீங்கள் கேளுங்க, ஃபோனில் கேளுங்க, எது வேணால் பண்ணுங்கள். அவங்கள தொடர்பு கொள்கிறோம். நாங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்திக்க விரும்புகிறோம். அவங்க ஜெனரலாக கேட்பாங்க என்ன விஷயத்துக்காக பார்க்கணும், இல்லைங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, நெய்வேலி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறோம்.
உடனே அவங்க வந்து பிரதமருடைய அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சார் இன்றைக்கி பிரதமரை பார்க்க முடியாது சார், அவர் வெளியூரில் இருக்கார், சார் நாளைக்கு வந்து வெளிநாட்டு நபர்கள்லாம் வராங்க, முடியாது சார், ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து தரவே மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. அவருடைய அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் உடனே பார்க்க முடியுமோ அந்த தகுந்த மாதிரி. இப்போ ஃப்ரீயாக இருந்தாருன்னா அன்றைக்கே கூட பார்த்துருப்பார் சில சமயம். இப்போ உதாரணத்துக்கு பார்லிமெண்ட் செஷனில் இருந்தால் அன்றைக்கே கூட பார்த்துருவார். இல்லாத சமயத்தில் அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுவும் இப்போ 5 மாநில எலெக்ஷன் நடக்கிற சமயம், அந்த மாதிரி சூழ்நிலை வச்சு அவர் ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இருக்கச்சு இவர் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு மத்தியானம் ஃபேக்ஸ் அமைச்சிட்டு உடனே எல்லா எம்பியும் அங்கே வர வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் உட்காந்துட்டு நான் பிஎம்ஐ பார்த்தாவணும் பிஎம்ஐ பார்த்தாவணும் தகராறு பண்ணிட்டு இருந்தாருன்னா அது எந்த விதத்தில் நியாயமான நடவடிக்கை? துணை சபாநாயகராக இருக்கிற ஒருத்தர் அவருக்கு தெரியாது அந்த புரோட்டோகால் என்ன? அதாவதுங்க, துணை சபாநாயகருக்குரிய புரோட்டோகாலே தெரியாத ஒருத்தர் தான் துணை சபாநாயகராக இருக்கார். அதையும் நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி நான் வந்து அம்மா உயிரோடு இருக்கச்சே கூட அம்மாட்டையே நான் 2014 சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு விசித்திரமான சூழ்நிலை என்ன இருக்குன்னா, சட்டமன்றத்தினுடைய துணை சபாநாயகரும் பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகரும் ஒரே தராசில் வச்சு பார்க்குறாங்க, ஒரே தட்டில். இப்போ சட்டமன்றத்தில் துணை சபாநாயகர் இருக்கும், அது யாரோனா இருக்கட்டும், அது திமுகவில் இருக்கலாம், அண்ணா திமுக இருக்கலாம், வேறு எந்த கட்சியும் இருக்கும். அவங்க வந்து துணை சபாநாயகர்னு என்ன பண்ணுவாங்க பொதுவாக, அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கலாம், கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் கலந்துப்பாங்க. அசம்பிளி நடக்கச்சு அவங்க வந்து சபாநாயகர் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏதோ ஒரு வெளியில் போச்சு அவங்க அதை அவையை நடத்துவாங்க. மற்ற நேரத்தில் அவங்க ஆளுங்கட்சியாக தான் செயல்படுவாங்க. இதுக்கு நேர்மாறாக பாராளுமன்றத்தில் மக்களவையாக இருந்தால் மக்களவை துணை சபாநாயகர், மாநிலங்களவையாக இருந்தால் மாநிலங்களுடைய துணைத் தலைவர் டெப்டி சேர்மன், அவங்க வந்து ஒரு பொதுவாகவே அவங்க கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி சார்பற்ற அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் பொதுவான ஆளாகத்தான் இருக்கணும். அது மரபு. நீங்கள் விதி இருக்குதா சட்டம் இருக்குதான்னு நீங்கள் கேட்க முடியாது, மரபுகள் தான் பல விஷயங்களில். அப்படி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க, பிஜே குரியன் ராஜ்யசபாவுக்கு டெப்டி சேர்மன். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டங்கள் எல்லாம் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது இவரை விட்டுடுங்க, சரி அதுவும் ராஜ்யசபான்னு சொல்லலாம். லோக்சபாவில் வந்து இது பிஎம் சயீது நீங்கள் பார்த்து இருக்கும், லாங்கஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருக்காரு, 18 வருஷம் ஒரு டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. பிஎம் சயீது என்னைக்காவது துணை சபாநாயகராக இருக்கச்சு கட்சியினுடைய கூட்டங்கள்லையோ கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்லையோ கட்சி சார்பாக அவர் பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் இப்போ ஒரு பொதுவான டிபேட். ஆனால் நீங்கள் மதிக்கிற ஜெயலலிதா அவர்கள் தானே இதெல்லாம் செய்ய சொல்லி அனுமதித்தாங்க. அதை தான் சொல்கிறேன். அதாவதுங்க பல விஷயங்கள் இப்போ இது வரச்சேயே நான் வந்து இதை வந்து அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். இப்போ சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, உதாரணத்துக்கு மே மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா இவர் இன்ஃபேக்ட் ஆகஸ்ட் மாதம் தான் இவர் துணை சபாநாயகரார். ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு மாதத்துக்குள்ளேயே அம்மாவுக்கு வந்து பெங்களூர் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்தது. அப்புறம் அதனுடைய வேகமே வேறு மாதிரி போயிடுது. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, இவர் துணை சபாநாயகர், அதுவும் இன்னும் நீங்கள் அன்றைக்கி வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதனால் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அன்றைக்கி நான் அம்மா கிட்ட சொன்னதே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை சபாநாயகர் பொறுப்பை எடுத்துக்கிறதே சரியில்லைன்னு நான் சொன்னேன். ஏன் காரணம்னா, நம்ம வந்து இப்போ தேசிய அந்த அரசில் வந்து நாங்கள் அங்கம் வைக்கல. ஒரு 4 மந்திரி இருந்தாலாவது தமிழ்நாட்டுக்கு லாபம் இருக்கும். 37 எம்பி லோக்சபாலேருந்து போயிருக்காங்க. ஒரு 4 மந்திரி இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 4 நல்லது பண்ண முடியும். அது வரல, அது நடக்கலை. அப்படி இருக்கச்சு ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அபரிமிதமான ஆதரவு கழகத்துக்கு இருக்குது, ஆட்சியில் இருக்கும். 37 அவுட் ஆஃப் 39 எம்பிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சு மக்களுடைய எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. 2014 அப்புறம் 16 நம்ம அசம்பிளி மறுபடியும் சந்திச்சாகணும். அப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக இதெல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் மத்திய அரசு பண்ணுறது பண்ணல, அது வேற விஷயம். குறைஞ்சபட்சம் இவங்க மக்களுடைய குரலை எதிர்த்தோன்னு சொல்லணும். அந்த 37 பேரில் 34 பேர் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ், 3 பேர் தான் ஒரு அதில் இவர் சீனியர் மோஸ்ட். இவர் அப்படி இருக்குச்சு. இவர் வந்து அதிமுகவினுடைய மக்களவை தலைவராக இருந்து ஒரு இப்போ ஃப்ளோரில் லீடு பண்ணிக்கிட்டு கட்சிக்காக அங்கே குரல் கொடுத்தாருன்னா தான் அதுக்கு வெயிட்டு. துணை சபாநாயகராக போயிட்டாருன்னா அவர் கட்சி சார்பற்ற நிலைமை இருக்கணும். அப்படி இருக்கச்சு கட்சிக்காக எப்படி வாதாடுறது? அதனால் இவர் ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் அம்மாட்ட சொன்னேன். அப்போ அதில் வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் ஒரு பக்கம் இப்போ தம்பிதுரை அவர் வந்து நிறைய விஷயங்களை இப்படி சூழ்நிலை தான் இது. அதனால இந்த பிரிவுங்கிறது விரிசல்ங்கிறது அதிகமாக. அதனால் என்ன ஆச்சுன்னா, அப்போ நான் இப்போ சமீபத்தில் சொன்ன இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை கூட எடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஆயிடுத்து, தமிழ்நாட்டு பிரச்சனையை முதல்வர் எடுத்து செல்லச்சு அது தமிழ்நாட்டு நலனுக்காக போராகுது. ஓபிஎஸ் போயிட்டாரா அப்போ நம்ம போட்டிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதில் போனால் ஓபிஎஸ் மாத்திரம் தனியாக பேர் தட்டிட்டு போடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்துக்களை பரப்பக்கூடிய சூழ்நிலை பண்ணி இது ஓபிஎஸ் வர்சஸ் இப்போ தம்பிதுரை என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். தம்பிதுரை வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய நிழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை அவர் உருவாக்கிட்டார். அதனால் என்ன ஆகுது, இப்போ தம்பிதுரை பேசுகிறாருன்னா இது திருமதி சசிகலா அவர்களுடைய குரல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது. அதிமுகவினுடைய பெரும்பாலான எம்பிக்கள் வந்து இந்த அணுகுமுறையை வந்து அவங்க ஏற்றுக்கலை, ரசிக்கலை.
அதனுடைய வடிவில் தான் இப்போ இன்னைக்கு 2 பேர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நீங்க பாருங்க. சரி, இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. திரு மனோஜ் பாண்டியன் வந்து சொன்னாரு, என்னை கடைசியா அவங்க மறைவுக்கு ஒரு 30 நாள் முன்னாடி பேசும்போது ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்லாம் சொல்லி அவங்க சொன்னாங்க, ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அவர் அப்ப சொல்லல, இல்ல எனக்கு தெரிஞ்சு 2011 சொன்னாங்கன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் கேட்க வந்தது என்னன்னா, இந்த மறைவை ஒட்டி நீங்க வந்து இப்போ ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை இதெல்லாம் குறித்து ஒரு இப்போ வந்து நீங்க விசாரணை கமிஷன் அமைப்போம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இப்போ அப்படி விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டிய அளவுக்கான தேவைகள் இருக்குதா? உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குதா? நீங்க வந்து அங்க மருத்துவமனையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இதுக்கு இப்படி சொல்றேன், இப்போ மருத்துவமனையில வந்து மருத்துவர்கள் சரியான சிகிச்சை அளித்தார்களா, அப்போலோ ஆஸ்பத்திரியில் சரியான சிகிச்சை அளித்தார்களா அப்படின்னு நார்மலாக நான் எதிர்பார்க்கிறது அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ்டு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் சரியான சிகிச்சை தான் கொடுத்துருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்க கொடுத்தாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கி பரவலாக எல்லார் மத்தியிலும் வந்துடுது. காரணம் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியலை, யாருக்கும் சொல்லலை. ஒன்று சொன்னதுக்கும் கடைசியில் நடந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் வந்தது. அப்படி இருக்கச்சு என்ன இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 75 நாள் மாத்திரமே சந்தேகம் வரல. அந்த 75 நாளுக்கு முன்னாடி 76வது நாள் 77வது நாள் அப்ப ஏதாவது நடந்ததா? நீங்க செப்டம்பர் 22க்கு முன்னாடி சொல்றீங்க, 21 22 அந்த மாதிரி கூட வச்சுங்களேன். அந்த மாதிரி சூழ்நிலை அப்ப ஏதாவது நடந்ததா தெரியாது. அப்போ இன்னைக்கு நீங்க ரைட்டோ ராங்கோ, இந்த சந்தேகம் வரேன் ரைட்டோ ராங்கோ இன்னைக்கு பப்ளிக் மத்தியில வந்து அந்த சந்தேகம் வலுவா இருக்கு. இல்ல இந்த சந்தேகம் டிசம்பர் 5ல இருக்கு, இப்ப வரல. அதுதான் சொல்றேன், டிசம்பர் 5 அவங்க மறைவை ஒட்டி வரும்போதே எல்லோரும் எழுப்பிய கேள்விகள் என்னன்னா, அதுக்கு முன்னாடி டாக்டர் ரெட்டி சொன்னாரு, பிரதாப் ரெட்டி சொன்னாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் வீட்டுக்கு போலாம், அது அவங்களே டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்ல நேரத்துல இப்படி ஒரு யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வரும்போது எல்லோருக்குமே அந்த கேள்வி இருந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்னு. பலரும் பல கேள்விகள் எழுப்பிய போது உங்களை போன்றவர்கள் எந்த கேள்வியும் எழுப்பல. அப்ப நீங்க 60 நாளுக்கு பிறகு இப்படி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறோம் அப்படிங்கிறது அவர் மேல் இருக்கிற ஒரு உண்மையான அக்கறை இருக்குன்னா அன்னைக்கே செஞ்சிருக்கணும்ல திரு பன்னீர்செல்வமோ அல்லது அவரை சார்ந்த உங்களை போன்றவர்களோ இந்த கேள்விகள் எழுப்பி இருக்கணும்ல. இல்லைங்க, கேள்விகளை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மனசுக்குள்ள நிறைய பேர் கேள்வி. எனக்கு கூட சிறப்பு, நான் வந்து கார்த்திகை செல்வன்ட்டு புதிய தலைமுறையில் உட்காந்து இந்த கேள்வி எழுப்பினா தான் அர்த்தம் இல்லை, என் மனசாட்சிக்கு கூட அது இருக்கும். பரவலாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அந்த கருத்து இருக்கு. கட்சிக்காரங்க கூட இப்போ சாதாரண மக்களை பார்க்க போச்சு, அவங்க என்ன கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க 75 நாளில் என்னங்க நடந்தது, இப்போ அதுக்கு பதில் சொல்லணும் என்னைக்காவது. ஏன்னா இது வந்து கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி அதான் இதுக்கு வந்து இதுக்கு வந்து கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி இதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுக்கறது தான் நாட்டுக்கு நல்லது. அதுதான் நம்மளுடைய மறைந்த அம்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். ஏன்னா அவங்களுடைய இறப்புல வந்து சந்தேகம் இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாக போயிடும். அதனால தான் இப்போ என்ன ஆகுது, இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பன்னீர்செல்வமே நான் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தேன், ஒன்றும் தவறு நடக்கலை அப்படின்னு இன்றைக்கி சொன்னால் கூட மக்கள் ஏற்றுப்பாங்களா? சொல்ல முடியாது. திரும்ப சசிகலா கூட சொல்லலாம், நான் வந்து 75 நாள் அவங்க கூட தான் இருந்தேன், ஃபுல்லாக முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னாலும் இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கல. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பிசி ரெட்டியாக இருக்கட்டும், மற்ற டாக்டர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ லண்டன்லேருந்து வந்து ஒரு டாக்டர் சொன்னார், அவங்க சொன்னால் கூட பிரச்சனை என்னென்னா ரைட்டோ ராங்கோ மக்கள் மனசுல ஒரு ஆழமான ஒரு கருத்து பதிந்து விட்டது. அதாவது அம்மாவினுடைய இறப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அம்மாவினுடைய உடல்நிலை இறப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இவன் உடல்நிலை ஆரம்ப அட்மிஷனுக்கு முன்னாடி அந்த இதுக்கு வந்து ஒரு பிஎச் பாண்டியன் அதான் சொல்றாரு 22ஆம் தேதி என்ன நடந்தது அப்படினா கேள்வி கேக்குறாங்க. சோ மக்கள் மனதில் பதிந்த ஆழமாக பதிந்த உணர்வது. இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும்னா தனிநபர்களால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இனிமேலுக்கு யார் தனிநபர்கள் பதில் சொன்னாலும் அது எவ்வளவு பெரிய இதில் இருந்தால் சொன்னாலும் கூட மக்களை வந்து அதை திருப்திப்படுத்தாது. இதுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு விசாரணை, அதிகாரப்பூர்வமான விசாரணை நடத்தி அந்த விசாரணையினுடைய அறிக்கை வந்தால் தான் ஓரளவுக்கு அது மக்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்கான முயற்சி. பொதுவாக இதுல ஒரு அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கும்ல, தமிழக அரசாங்கமாக முதலமைச்சராக இருக்கின்ற திரு பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும்ல. மறைவு வந்த பிறகு அங்கதானே வருது. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டிசம்பர் 5க்கு அப்புறம் அவர் இருந்தார். ஆனால் அந்த 75 நாளில் அவர் முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சருடைய இலாக்காக்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த 75 நாளில் திரு பன்னீர்செல்வமே அம்மாவை பார்க்கலையே. அப்போ அவர் எப்படி அறிக்கை கொடுக்க முடியும்? அவர் வந்து ஆஸ்பத்திரியில் கொடுக்க அறிக்கை தான் அவரும் நம்பி ஆகணும். இப்போ அந்த அறிக்கையை வந்து மக்கள் அவர்களை 75 நாள் பார்க்கலங்கிற விஷயமே அவர் புதிய தலைமுறையில கொடுத்த பேட்டிக்கு பிறகுதான் வெளியில தெரிய வருது. அப்ப அதை ஏன் முன்னாடியே, ஏன்னா அவ்வளவு ஒரு நெருக்கமாக இருந்தவர் அவர் இல்லை. அன்னைக்கு வந்து அம்மாவை வந்து உடல்நலம் என்று ஆஸ்பத்திரியில் இருக்குச்சு, வந்து சந்திச்ச எல்லா தலைவர்களுமே ஒருத்தர் பாக்கி இல்லாமல் யூனிஃபார்மா எல்லாருமே சொன்னது என்ன, அதுல வந்து இன்னும் தெளிவா ஒரு வார்த்தை சொல்லணும்னா இதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னவர் தாப்பாண்டியன் தான். அவர் என்ன சொன்னாரு, நான் அம்மா அவர்களை நேரில் சந்திக்கவில்லை, அவர்களை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சந்தித்தவர்களை நான் சந்தித்தேன்,
அவர்கள் சொன்னதை நான் நம்புகிறேன், எனவே நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டும். இதான சொன்னார் தாப்பாண்டியன். மற்ற கட்சி தலைவர்கள் சொல்றது எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய விசுவாசமாக ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த ஒருத்தர் முதல் சில நாட்கள்ல சில வாரங்கள்ல அவங்க வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அவரே சொல்கிறார், அதிகாரிகளை சந்தித்து பேசினார். முதல் 3-4 நாட்கள்ல அந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக எல்லாம் பேசினார் அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களே தன்னுடைய பேட்டியில சொல்றாரு. திருப்பி அதான் சொல்றேன். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவரை ஏன் அவங்க சந்திக்கல எனக்கு கேள்வி வருது இல்ல எல்லோரும். அப்ப அந்த நேரத்துல கட்சிக்காரங்க யாரையுமே பார்க்க அவங்க விரும்பலையா? ரொம்ப குறிப்பா திரு பன்னீர்செல்வம் போன்ற விசுவாசமிக்க ஒரு தொண்டரை அவங்க சந்திக்க விரும்பலையா? மாட்டாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, காவிரி பிரச்சனை நீங்க சொல்றீங்க, இப்போ அவர் தானே அதுக்கு இன்சார்ஜ். அவரை பார்த்தாங்களா? அவர் பழனிசாமி இதுக்கு பதில் சொல்லட்டும். அவர் பார்த்தாரான்ட்டு அந்த மீட்டிங் நடந்துச்சு. பழனிசாமி அதில் இருந்தாரா? அவர் என்னன்னா, இந்தியாவினுடைய நிதியமைச்சராக அருண்ஜேட்லி வந்தார், எதிர்க்கட்சி தலைவராக முன்னணி தலைவர் ராகுல் காந்தி வந்து பார்த்தாரு, பல்வேறு மாநில முதல்வர்கள் வந்து பார்த்தாங்க. யாருமே வந்து அம்மாவை பார்க்கலையே. அப்போ என்னதான் நடந்துங்கிறது இவங்களால யாரும் சொல்ல முடியாது. அப்போ பார்க்காத ஒண்ணுக்கு வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வந்து எப்படி அறிக்கை கொடுக்க முடியும்? இப்போ உங்களுக்கு என்னதான் அதுல சந்தேகங்கள் இருக்கிறது? நீங்க வந்து இதெல்லாம் விசாரிக்கப்படணும்னீங்க. செப்டம்பர் 22க்கு முன்னாடி கூட விசாரிக்கப்படணும்ன்றீங்க. நான் சொல்லலை. இது எனக்கு என்ன சந்தேகம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஐயப்பாடு. நீங்க வந்து அவர் மீது மிக விசுவாசமான ஒருத்தரா இருந்தீங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க மறைவை பற்றி உங்களுக்கு அப்ப கவலை இல்லையா? அதுல என்ன இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் இல்ல, நான் வந்து அதுல முழுமையாக அதுல நான் கன்வின்ஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறீங்க? அதாவதுங்க, முதலமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டு இதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கு, என்னென்ன டேர்ம்ஸ் போடணும்னு கேட்டால் நான் என்னுடைய ஆலோசனை கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதுதான் நான் சொல்றேன், அரசு இன்னைக்கு நாளைக்கோ நாளன்னைக்கோ ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாசம் கழிச்சோ இந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடக்கணும். அவருக்கு சொல்லச்சே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னங்கிறது அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 75 நாள் மாத்திரம் விசாரிக்கணுமா, இல்லை 75 நாளுக்கு முன்னாடியும் விசாரிக்கணுமா? அப்படி பார்த்தா வந்து கடந்த 10 ஆண்டுகள் அம்மாவுடைய உடல்நல சம்பந்தமாக யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, குறிப்பாக 11 ஏன்னா 11 கூட இந்த சந்தேகம் சிலதெல்லாம் வந்தது. ஸோ 11 அம்மாவுடைய உடல்நிலை என்ன இருந்தது, அதுக்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன, எந்தெந்த டாக்டர்கள்லாம் ட்ரீட் பண்ணாங்க, அவங்க என்ன வைத்தியம் பண்ணாங்க. சரி, இதில் வந்து இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து அப்போ தான் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குது? இந்த கமிஷன் அமைப்போம் அப்படிங்கிறது என்ன நிலைமையில் இருக்குது? எங்கள் ஆட்சியே கேள்விக்குறியா இருக்குச்சு. இப்போ இதை பற்றி எப்படி பேச முடியும்? இப்போ இது வந்து இன்னைக்கு ஒரு டாக்கிங் பாயிண்ட் தான். இது குறித்து நீங்க கவர்னர் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இதுக்கும் இப்படியான ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணணும், விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது வலியுறுத்தி பார்க்கச்சே இதை பத்தி சொல்றதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாள் திரு பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் கவர்னர் பேசிட்டு ஏதாவது சொன்னாரான்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா அது அவர் இருவருக்குள்ள நடைபெற்ற விவாதம். ஆனா பொதுவாக அந்த சந்திப்புங்கிறது அவர் தனிப்பட்ட முறையில் ஆளுநர்கிட்ட பேசல, இல்ல எல்லாரோட போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல்வருங்கிற முறையில் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாரு. அதே மாதிரி தான் திரும்ப சசிகலாவும் முதல்ல கவர்னர்கிட்ட தனியாக தானே பேசினாங்க. 10 பேர் போனாங்க, பொதுவான இதெல்லாம் கொடுத்த பிறகு தனிப்பட்ட முறையில் பேச அது இயல்பு எல்லா இடத்துலையுமே. அந்த இயல்பு தான் பார்க்கச்சு. இப்போ இன்னைக்கு முதல் கேள்வி, ஆட்சி சரி நிலையாக இருக்கணும். அதுக்கு கவர்னர் விட சொன்ன பிறகுதான் அந்த ஆட்சி வந்து அங்கதான் கேள்வி இருக்கு. இப்ப நிலையான ஒரு ஆட்சியாக தமிழகத்துல இருக்க வேண்டிய ஒரு அரசாங்கத்துல இப்ப வந்து ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு, யார் ஆட்சியில் இருக்க போறாங்களா இல்லையாங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இப்ப திரு வீரமணி உள்ளிட்டவர்கள்லாம் வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது இங்க இந்த நிலையற்ற தன்மையை உருவாக்கி, செயற்கையாக உருவாக்கி, அதன் மூலமாக இங்க ஒரு ஆட்சி கலைப்பை செய்வதற்கான முயற்சிகள் நடக்கிறதா அப்படிங்கிறது. அதாவது நான் இதுக்கான பதில வந்து பிஜேபி தான் சொல்லணும். ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த கேள்வி நீங்க எழுப்பதனால ஒரு அரசியல் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அரசியல் பார்வையாளராக மட்டுமல்ல, உங்களுடைய அரசியல் அனுபவத்திலையும் பேசுங்க. இதற்கு துணை போவதாகவும் உங்கள் மேலான குற்றச்சாட்டு இருக்கிறதுனால அதை பேச வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து குழப்பத்தை உண்டாக்கி குளிர் காயணும்னு பிஜேபி நினைக்கிறதுன்னு நீங்க சொல்றது உண்மையாவே வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு அசம்பிளியில் ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபிக்கு அப்படின்னு இருந்தா கூட ஒரு கால் ஏதாவது குழப்பம் உண்டாக்கி ஒரு டீஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்கிடலாம். அதில் பிஜேபியிலேருந்து ஒரு 4 பேர் மந்திரியாக வந்துடுவான், ஓபிஎஸ்ஏ கூட சிஎம்மாக கண்டினியூ ஆகட்டும், இல்லை வேற யாரும் ஒருத்தர் ஆகட்டும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு முகாந்திரமாவது இருக்கும். இவனுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இந்த இஷ்யூவை பொறுத்தவரையில இன்னைக்கு சட்டம் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது கணக்குல அவங்க வராங்களா? இல்ல அதிமுகவை எவ்வளவு பலவீனப்படுத்தினாதான் பிஜேபி வளரும் அப்படிங்கறது அதிமுக வைக்கிற ஒரு விஷயங்க. நான் திருப்பி சொல்றேன், அதிமுகவை பலவீனப்படுத்துறதுனால அதிமுக மாத்திரம் இல்லை, எந்த கட்சியுமே ஒரு கட்சியை பலவீனப்படுத்துறதுனால இன்னொருத்தருக்கு பலம் வந்துருங்கிறது அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொதுவான அரசியல் புரிந்துணர்வு இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பரவலாக ஒரு கருத்து என்ன இருந்தது, அம்மாவுடைய மறைவுக்கு முன்னாடியும் சரி இமீடியட்லி அந்த பீரியடில் எப்படி அநேகமாக அதிமுக 2 உடைஞ்சிரும், எலெக்ஷன் வந்துடும், அப்படி வந்துடுதுன்னா இவங்க 2 பேருமே ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக வந்துடும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பல பேருக்கு, ஸ்டாலினுக்கே கூட அந்த கருத்து தான் இருந்தது. ஆனால் சூழ்நிலை வந்து அப்படி இல்லையே.
இப்போ இன்றைக்கே கூட நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தால் இந்த அசெம்பிளி முடங்கி போயிடுறது, டிசால்வ் ஆகிடுறது, எலெக்ஷன் வருது. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் கட்சி ரெண்டாக உடஞ்சிருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் ஒன்றா இருக்குது எதுவாக இருந்தால் கூட அதனுடைய பலன் வந்து பிஜேபிக்கோ திமுகவுக்கோ போக போகிறதில்ல. மறுபடியும் வந்து ஓபிஎஸ்க்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்குது. அதனால் ஒரு கட்சி ஆக நான் வந்து எப்போ மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தினால் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக வருவார் சந்தேகமே கிடையாது. நான் சொல்லணும்னு வச்சிருக்கேன், சாதாரண ரோட்டில் போகிற ஆளை கட்டிங்கன்னு சொல்லுவான். அதனால் பிஜேபி வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு அவங்க, அதாவது அதிமுக ஓட்டு வங்கி தான் முழுங்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா முதல்ல அவங்க தன்னை தயார்படுத்திக்கணும்ல. அவங்களுக்கு இங்கே பேஸே இல்லைன்னு சொல்லச்சு, பேஸ் இல்லாமல் ஒரு நொண்டியாக இருக்கிறவங்க வந்து அவங்க ஓட்டப்பந்தயம் என்ன ரன்னிங் ரேஸில் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து நடக்காத காரியம். அதனால் இந்த குற்றச்சாட்டுலாம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறது வந்து நான் வந்து எனக்கு வந்து இல்லை. இப்போ திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் பச்சை துரோகம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிறதான் திருமதி சசிகலா சொல்ற குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமாக கட்சியை இவ்வளவு தூரம் நம்பிக்கையாக விசுவாசமாக நம்ம வந்து முதலமைச்சர் பதவி வரைக்கும் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு வந்து அவர் ஒட்டுமொத்த இப்போ கட்சியினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனாலும் கட்சியை நாங்க வந்து கட்டுக்காப்பா வச்சிருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தனிநபர்களை நான் விமர்சனம் செய்ய மாட்டேன். பொதுச் செயலாளராக முடிச்சிடும். ஆனாலும் இப்போ நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பினதுனால நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். அப்போது துரோகம்ங்கிறது எங்கே வருது? துரோகம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர்றாங்க, பன்னீர்செல்வம் ஆட்சியை நடத்துகிறாரு முதலமைச்சராக. இன்ஃபேக்ட் நான் அவரை இந்த சீனில் கொண்டு வர விரும்பலை. இருந்தாலும் திரு நடராஜனை கூட பொங்கல் விழாவும் போது பேசியிருக்கார், பன்னீர்செல்வம் சிறப்பாக தான் ஆட்சி செய்கிறார், அவர் ஆட்சி தொடரணும்னு. அப்படி இருந்துச்சு திடீர்னு எதுக்கு பன்னீர்செல்வத்தை எடுக்கணும்? அப்போ குழப்பத்தை உண்டாக்க ஆரம்பிச்சது யார்? பன்னீர்செல்வம் ஆரம்பிச்சார் அதை இல்லையே. இல்ல ஒரு குழப்பத்தை வெளியில இருந்து சிலர் ரெண்டு தலைமையா இருக்கிறதுனால குழப்பம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஒரே தலைமைக்கு கொண்டு வர்றாங்க. இல்ல அப்ப ஒரே தலைமை வந்தா டிசம்பர் 25 வந்திருக்கலாமே. அம்மா இறந்து போன பிறகு எதுக்கு ஓபிஎஸ் சிஎம் ஆக்கினீங்க? நீங்களே சொன்ன மாதிரி இது வந்து முடிவெடுத்த பிறகுதான் நமக்கு தெரியுது. அதே போல இப்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க லேர்ன் பண்ணிருக்கலாம். டிசம்பர் 29 இன்னைக்கு பதவி இது பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்க. ஜனவரி 1 ஆயிருக்கலாமே. ஏன் பிப்ரவரி 6, 7 வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதனால குழப்பம் வந்து அங்கிருந்து தான் உருவாயிருக்கு. சரி, அந்த குழப்பத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் உங்களுடைய ஒரு பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை வருது, ஃப்ளோர் டெஸ்ட் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கொடுக்க அவங்க தயாராக இருந்தால் ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? குறிப்பாக திமுகவோ காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சி இப்போ இருக்கிறது அந்த 2 கட்சிகள்கிட்ட தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறது. மற்றவர்கள் உங்களை ஆதரிக்க முன்வந்தால் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதியோ அல்லது உடனடியாக ஒரு இன்னொரு தேர்தலை நாங்கள் சந்திக்க தேவையில்லை என்பதாக சொல்லி ஆதரிக்க முன் வந்தால் ஏற்பதற்கு தயாராக? அதாவதுங்க, ஆதரிக்க முன் வராங்களா இல்லையாவது அந்தந்த கட்சிகளுடைய கண்ணோட்டம், நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கள் எம்எல்ஏக்களுடைய பலத்தில் தான் ஆட்சி செய்வோம். அதிமுக எம்எல்ஏக்கள் அம்மா அவர்களுடைய நல்லாட்சிக்காக அம்மா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து அதன் காரணமாக எம்எல்ஏ ஆனவர்கள். அம்மா அவர்களுடைய லிகாசி தொடர வேண்டும் என்பதற்காக அம்மாவினுடைய அந்த விஷன் 2023 அது நிறைவேறணும்னா இந்த ஆட்சி தொடரணும். அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக அடுத்து மீதி இருக்கக்கூடிய 4.5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோடு இந்த ஆட்சி நடைபெறும். அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் ஒரு கணக்கு எல்லாருமே சொல்கிறாங்க 234 இப்போ 117 இருக்கணும் 118 இருக்கணுங்கிற மாதிரி. அப்படி கணக்கு கிடையாது. ஃப்ளோர் டெஸ்டிங் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? மெஜாரிட்டி ஆஃப் தோஸ் பிரசன்ட் அண்ட் வோட்டிங். இப்போ சப்போஸ் 150 பேர் தான் ஓட்டு போட வரான், அப்போ அது மெஜாரிட்டி என்னங்கிறது வரும். அதனால இப்போ இவங்க ஓட்டு போட்டாதான் நாங்கள் ஆதரவு, அவங்க ஆதரவு இருந்தால் தான் இங்கே அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்க ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. திமுக ஆதரவோடு தான் இந்த ஆட்சி நடக்கணுங்கிற தலையெழுத்தோ கட்டாயமோ எங்களுக்கு கிடையவே கிடையாது. இல்லை, இப்போ பொதுக்குழுவை கூட்ட போகிறோம் அப்படின்றீங்க, அதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டீங்களா? எப்போ இந்த பொதுக்குழு நடக்கும்? இல்லைங்க, அதெல்லாம் வந்து நேற்றுக்கு வந்து அவைத்தலைவர் மதுசூதன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது குறித்து ஒரு அதுக்கான அதிகாரம் இருக்கு. அவரே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டாரு, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்கார். அது மாதிரி தற்காலிக பொதுச் செயலாளர்கள் ஒரு சரத்தே வந்து அதிமுகவினுடைய சட்ட விதிகள் பிரகாரம் கிடையாது. எனவே இப்போ தற்காலிக பொதுச் செயலாளர்னு திருமதி சசிகலா அவர்கள் கொடுத்துள்ள அந்த அறிக்கையை வந்து தேர்தல் ஆணையம் புறக்கணிக்கணும். அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் கிடையாதுன்னு அவர் கொடுத்துட்றார். அதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அவரை நீக்கிறேங்கிறது, ஏற்கனவே அவர் உங்களை நீக்கிட்டார், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவர் நீக்க முடியும்? அந்த பொறுப்புல அவங்க நீடிக்க முடியாதுன்னு இவர் சொல்றதுனால அது இப்ப எலெக்ஷன் கமிஷன் தான் இதுல ஒரு கால் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு தற்காலிக பொதுச் செயலாளருக்கு ஒரு டேர்மே இல்லை அப்படின்னு ஒரு அவைத்தலைவர் சொன்ன பிறகு இல்லாத ஒரு பொறுப்புல இருக்குன்னு சொல்ற ஒருத்தர் அவைத்தலைவர் அம்மாவால் அறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு ஒப்புதல் பெற்ற அவைத்தலைவர் நீக்க முடியாது. உங்களுடைய அரசியல் அனுபவத்திலிருந்து இந்த நிலையற்ற தன்மைங்கிறது எவ்வளவு நாள் நீடிக்கும், எப்போ ஒரு முடிவுக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க?
அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை, நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. ரெசிக்னேஷன் வாபஸ் வாங்கிறது முடியுமா முடியாதா, அதுக்கு பதில் சொல்லணும். 135 எம்எல்ஏக்கள் கையெழுத்து பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த கையெழுத்துக்கள் எல்லாமே உண்மையான கையெழுத்துக்கள் தானே, எத்தனை போலி, அதை வெரிஃபை பண்ணி ஆகணும். இந்த எம்எல்ஏக்களெல்லாம் அடைச்சி வச்சது சரியா தப்பா, அதில் வந்து பணபேரம் நடந்திருக்கா, இப்படி பல்வேறு சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவு வரதுக்கு வந்து கவர்னருக்கு ஒரு நாள் தேவைப்படலாம், ஒரு வாரம் தேவைப்படலாம், ஒரு மாதம் கூட தேவைப்படலாம், எனக்கு தெரியாது. அதை வந்து அவர் முடிவு எடுத்து பண்ணணும். ஆனால் பொதுவாக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் டெமோக்ரஸி, ஒரு இண்டிபெண்டன்ட் டெமோக்ரஸி, ஒரு ஜனநாயகம் சுதந்திர காற்று வீசுவதற்கு இந்த சட்ட சிக்கலுக்கு எவ்வளவு விரைவில் தீர்வு வருமோ அது நல்லது. ஆனால் அந்த தீர்வு நல்ல தீர்வாக இருக்க வேண்டும், நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும். நிச்சயமாக மிக முக்கியமானது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை அற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது நீடித்துட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை மாநிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளை மாநிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வறட்சி ஒரு பக்கம் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோடு பேசி மாநிலத்துக்கான உரிமைகளை பெற வேண்டிய இடத்துல இருக்கின்ற முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறது. அது ஒரு காபந்து அரசாக இருக்கும்போது எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் ஜனநாயக முறைப்படி ஒரு முடிவு, இதில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. திரு மைத்ரேயன் நேரலையில் அக்னி பரீட்சையில் நம்மோடு பங்கேற்று இது ஒரு புரட்சி என்கிறார். காலம்தான் பதில் சொல்ல இருக்கிறது. அது புரட்சியாக இருக்கிறதா, கலகமாக இருக்கிறதா, என்ன விதமாக மக்கள் முடிவு செய்ய போகிறார்கள், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.